இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலாக்காவில் 3000 ரிங்கிட் சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு பரபரப்பை ஏற்படுத்திய வேலை வாய்ப்பு முகாம். உலகளாவிய நிலையற்ற சூழல் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்பு இழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் மலாக்கா மாநிலமானது வேலை தேடுபவர்களுக்கான முக்கிய இலக்காக மாறியுள்ளது. பண்டார் ஹிலேர் பகுதியில் நேற்று நடைபெற்ற திறந்த வேலைவாய்ப்பு ஆட்சேர்ப்பு நிகழ்வில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதன் மூலம் இது வெளிப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிய காணொளியில் ஜெர்மனியை சேர்ந்த செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் திறந்த ஆட்சேர்ப்பு நிகழ்விற்காக அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில் வேலை தேடுபவர்கள் காத்திருந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இது குறித்து மலாக்கா மாநில சுகாதாரம், மனிதவளம் மற்றும் நல்லிணக்கத்துறை செயற்குழு உறுப்பினர் டத்தோவி ஹிசெம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் தற்போதைய வேலை வாய்ப்பின்மை விகிதம் சுமார் 2% இருப்பதுடன் இது நாட்டிலேயே மிகவும் குறைந்த விகிதங்களில் ஒன்றாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் வேலைவாய்ப்பு நிகழ்வில் கலந்து கொண்டவர்களில் பலர் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்றும் வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் அவர்களை ஈர்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் மாநில அரசாங்கம் சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோ உள்ளிட்ட தொடர்புடைய அமைப்புகளுடன் இணைந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு கண்காட்சிகளை நடத்தி வருவதாகவும் இதன் விளைவாகவே வேலைவாய்ப்பின்மை விகிதம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாச்சாப் ஜெயா சட்டமன்ற உறுப்பினருமான வி ஹிசெம் சம்பந்தப்பட்ட நிறுவனம் 300 முதல் 500 வரையிலான காலி பணியிடங்களை நிரப்பும் நோக்கில் இந்த திறந்த நேர்முக தேர்வை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். இந்த காலியிட பணியிடங்களில் ஆபரேட்டர், தொழில்நுட்ப நிபுணர் ஆகிய பணிகளுக்கு தொடக்க மாத சம்பளமாக 3000 ரிங்கிட் வழங்கப்படுவதுடன் கூடுதல் சலுகைகளும் வழங்கப்படுவதால் அதிகமானோர் ஆர்வம் காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்வு மலாக்காவின் வலுவான பொருளாதாரத்தையும் வெளிமாநில மக்களையும் ஈர்க்கும் வேலைவாய்ப்பு மையமாக மாநிலம் உருவெடுத்திருப்பதையும் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் டத்தோசரி ஹம்சா ஜைனுடினை நியமித்தது தொடர்பாக பாஸ் கட்சி முறையான ஆலோசனைகளை நடத்தவில்லை என்றும் அது பரிகத்தா நேஷனல் உச்சமன்றத்தின் முந்தைய முடிவுக்கு முரணானது என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாஸ் இந்த விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக பர்சத்து கட்சியின் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் டத்தோத்துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வரவிருக்கும் மாநில தேர்தல்களில் பார்ட்டி வவாசான் நகாரா கட்சிக்கு பரிகத்தா நேஷனல் சின்னத்தை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதும் அதே போன்ற முறையில் எடுக்கப்பட்ட முடிவு என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 அறிவிப்புகளும் பரிகத்தா நேஷனலின் ஒற்றுமை மற்றும் ஒருமித்த கருத்து என்ற அடிப்படை கொள்கைகளை புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் கூட்டணியின் அரசியல் அமைப்புக்கும் முரணாக உள்ளதாக துன் ஃபைசால் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணியில் உள்ள ஓர் உறுப்பு கட்சியின் தலைவர் ஒருதலைபட்சமாக எடுத்துள்ள முடிவுகள் பரிகத்தான் உயர்மட்ட குழுவின் முந்தைய முடிவுகளுக்கு முரணாகவும் அக்குழுவின் முடிவை முன்கூட்டியே தீர்மானிப்பதை போலவும் அமைந்திருப்பதாகவும் துன் ஃபைசால் விமர்சித்துள்ளார். நக்ரி சம்பிலான் மாநில தேர்தல் அமைதியாகவும் சீராகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய மொத்தம் 5953 போலீஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிற துறைகளை சேர்ந்த பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதுகுறித்து மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல்சஃப்னி அஹ்மத் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த எண்ணிக்கையில் 4845 மூத்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீதமுள்ளோர் மக்கள் தன்னார்வ படையான ரேலா மற்றும் போலீஸ் தன்னார்வ படையை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலம் முழுவதும் ஏற்படக்கூடிய எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் தொடக்கத்திலிருந்தே பல்வேறு விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து கட்டுப்பாடு, தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் கண்காணிப்பு, சட்ட அமலாக்கம் மற்றும் அவசர நிலை தயார் நிலை ஆகியவை அடங்கும் என்று இன்று திங்கட்கிழமை அல்சஃப்னி அஹ்மத் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் ஜொஹூர் மற்றும் நக்ரி சம்பிலான் மாநில தேர்தல்களில் பர்சாமா கட்சியானது எந்த அரசியல் கூட்டணியுடனும் இணையாது என்று அதன் தலைவர் டத்தோசரி ரஃபீசி ரம்லி அறிவித்துள்ளார். கட்சியின் இந்த முடிவானது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அல்லது அரசியல் சமரசங்களுக்கு கட்டுப்படாமல் தனது சொந்த தேர்தல் வியூகத்தை வழிவகுக்க வாய்ப்பளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் வாக்காளர்கள் கூட்டணி அடிப்படையிலான அரசியலில் அதிக அளவில் சோர்வடைந்து வரும் நிலையில் மக்கள் எதிர்பார்க்கும் சீர்திருத்தங்களை கூட்டணி அரசியல் வழங்க தவறி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தொடர்ந்து புதிய கூட்டணிகளை உருவாக்குவதற்கு பதிலாக தெளிவான கொள்கைகள், பொறுப்புணர்வு மற்றும் மக்கள் எதிர்பார்க்கும் சீர்திருத்தங்களை முன்னிறுத்தும் அரசியல் அணுகுமுறையே தேவை என ரஃபீசி வலியுறுத்தியுள்ளார். பேரா மாநிலம் தஞ்சோங் மாலிமில் உள்ள தோட்டப்புற தமிழ் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ட்ரோன் அறை முயற்சிக்கு மலேசிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் டத்தோ சாங் லீ காங் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். நேற்று SJKT லாடாங் கத்தோயோங் தமிழ் பள்ளியில் ட்ரோன் அறையை திறந்து வைத்து உரையாற்றிய அமைச்சர் சான் லீ காங், ட்ரோன் தொழில்நுட்பம் மாணவர்களை அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் தொடர்பான கல்வியை தேர்வு செய்ய ஊக்குவிக்கும் தனித்துவமான திறன் கொண்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரோன்களை பயன்படுத்தி மாணவர்களுக்கு ஈர்ப்பும் ஊடாடும் தன்மையும் கொண்ட கற்றல் முறையையும் வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அணுகுமுறை மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பள்ளி மாணவர்களுக்கு எளிதாக அணுகக்கூடியதாக மாற்றுவதோடு அதனுடன் தொடர்புடைய அறிவை ஆராயும் ஆர்வத்தையும் வளர்க்க முடியும் என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மாணவர்களின் எதிர்கால திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் பள்ளி மட்டத்திலேயே புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் முயற்சிகள் முக்கியமானவை என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஷா அலாமில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் கால்பந்து மைதானத்தில் 2 பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சருடின் சமா கூறுகையில், இந்த மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் ஒருவரின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மதியம் 1 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் 13 மற்றும் 14 வயதுடைய 2 மாணவர்கள் ஈடுபட்டிருந்ததுடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுக மாணவர்களாகவும் ஒரே பள்ளியில் பயிலும் மாணவர்களாகவும் இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தில் 13 வயது மாணவர் காயங்களுக்கு உள்ளாகி தற்போது ஷா அலாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சருடின் சமா குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தின் உண்மையான காரணம் மற்றும் பின்னணி குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட கோர விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ட்ரெய்லர் லாரி ஒன்று அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த கார் மீது கவிழ்ந்ததில் அந்த கார் முற்றிலும் நசுங்கியது. இந்த விபத்தில் காரில் இருந்த 4 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் 40 வயதான லாரி ஓட்டுநர் தலையிலும் இடுப்பு பகுதியிலும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் அந்த லாரி ஓட்டுநர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது பரிசோதனையில் உறுதியானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.